மட்டக்களப்பில் ஒரு கருவில் பிறந்த 4 குழந்தைகள். அரியதான நிகழ்வு. ஈரான் ஜனாதிபதி மரணத்தால் துடிக்கும் இலங்கை சிறுவன். கணவனின் சடலத்திற்கு உரிமை கோரும் 4 மனைவிகள். காவல்துறையினர் எடுத்துள்ள முடிவு. இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் ஒரு கருவில் 4 குழந்தைகளை ஆரோக்கியமான முறையில் தாயொருவர் பிரசவித்துள்ள சம்பவம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த கரிகரன் கிருஷ்ணவேணி எனும் தாயே இந்த குழந்தையை பிரசவித்துள்ளார். மருத்துவத்துறையின் வரலாற்றில் இயற்கை முறையில் இவ்வாறு கருத்தரிப்பதானது அரிதான விடயமாகவே காணப்படுவதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்திய நிபுணர் டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். இவ்வாறு ஒரு சூழலில் 4 குழந்தைகள் பிறக்கும் செயற்பாடானது 5,70,000 அம்மாக்களாலேயே இடம்பெறுவதாகவும் அதுவும் செயற்கை முறையிலான கருத்தரிப்பு மூலமே அவ்வாறான விடயம் சாத்தியமாக காணப்படும் நிலையில் இயற்கையான கருத்தரித்து சுகப்பிரசவமாக 4 குழந்தைகளை இந்த தாய் பிரசவித்ததானது மருத்துவத்துறையில் மிகவும் அரிதான விடயமாக பார்க்கப்படுவதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்திய நிபுணர் டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரசி இலங்கைக்கு விஜயம் செய்த போது சிறுவன் ஒருவனை கட்டியணைத்து முத்தமிட்ட புகைப்படம் தற்போது பேசு பொருளாகியுள்ளது. அதாவது நாட்டிற்கு வந்த ஈரான் ஜனாதிபதியை வரவேற்ற சிறுவன் தற்போது அவரது நினைவுகளை நினைத்து கண்ணீர் வடித்துள்ளான். நான் வெற்றிலை கொடுத்து அவரை வரவேற்றேன். என்னை அவர் கட்டி அணைத்தார், முத்தமும் இட்டார். இது எனது வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம். அந்த அபூர்வமான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவருடைய மொழியில் என்னென்னவோ கூறினார். எனக்கு அவரது மொழி புரியாத போதும் அவர் என்னை பாராட்டுவது புரிந்தது. அந்த தலைவரின் மரண செய்தி பாடசாலை விட்டு வீட்டுக்கு வந்தவுடன் எனக்கு கூறப்பட்டது. மகன், நீங்கள் வெற்றிலை கொடுத்து வரவேற்ற அந்த ஜனாதிபதி விபத்தில் மரணித்து விட்டாராம் என்று எனக்கு வீட்டில் கூறப்பட்ட போது என்னால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. நான் அப்போது கண்ணீர் விட்டு அழுதேன் என ஈரான் ஜனாதிபதியை வெற்றிலை வைத்து வரவேற்ற எம்பிலிப்பிட்டிய போதிராஜ மகா வித்தியாலய மாணவன் 11 வயதான கைது கித்ன ஊடகங்களுக்கு கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். குருநாகல் குளியாப்பிட்டிய மருத்துவ பீடத்திற்கு அருகில் 2 சைக்கிள்கள் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்ற குறித்த விபத்தில் உயிரிழந்த நபரின் சடலத்தை ஏற்றுக்கொள்வதற்கு 4 மனைவிகள் முன்வந்துள்ளதாக குளியாப்பிட்டிய வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. புலனறுவை உட்பட பல பிரதேசங்களில் வசிக்கும் பிரேமரத்ன அதிகாரி என்ற 59 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த நிலையில் குளியாப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாகவும் 4 மனைவிகள் சடலத்திற்கு உரிமை கோரியுள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சட்டப்படி திருமணம் செய்து கொண்ட மனைவியிடம் சடலத்தை ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சைக்கிளில் பயணித்த இருவரும் குருநாகல் நோக்கி சென்ற காரை பின்தொடர்ந்து துரத்த முற்பட்ட போதே இவ்விபத்து நேர்ந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் இந்த விபத்து பாதுகாப்பு கமராக்களில் பதிவாகியுள்ளதாக காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை விபத்தில் படுகாயமடைந்த மற்ற நபர் குளியாப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை குளியாப்பிட்டிய காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.